ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக நீங்கள் கூகுள்லேயும் யூடியூப்பில் வந்து நீங்கள் டூரிஸ்ட் பிளேசஸ் இன் திண்டுக்கல் அப்படின்னு போட்டிங்கனாலே சிறுமலை அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து கண்டிப்பாக காமிக்கும். சிறுமலை மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸ் காமிக்கும். பட் அந்த சிறுமலையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திண்டுக்கல்ல இருந்து நத்தம் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிறுமலை போகிற வழியில் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேருந்து சிறுமலை லாஸ்ட் வரைக்குமே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட்டில் பைக்குக்கு 20 ரூபாயும் காருக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். டோட்டல் வந்து 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. 17 ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் எதுவுமே கிடையாது, நார்மலாக ரோடு போயிட்டே இருக்கும். 17வது ஹேர்பின் பெண்ட் நம்ம தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இந்த வாட்ச் டவர் மேலே வந்து நம்ம ஏறி பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்லுடைய ஃபுல் சிட்டி வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழேருந்து காமிக்கிறேன். அடுத்து வந்து இந்த டவருக்கு மேலே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய மலைகள்லேருந்து அங்கே சிட்டிஸ் அந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். வீடு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸே வந்து குட்டியாக தான் தெரியுது. சரி, இது வந்து நம்ம மேலே இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த டவருக்கு மேலே நம்ம போக போகிறோம். அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது. மேலே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல எதுக்காக வந்து வாட்ச் டவர் வச்சுருக்காங்க அப்படின்னா, மலைகளில் வந்து எங்கேயாவது ஃபயர் ஆகிருக்கா, அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் வந்து எங்கே இருக்குது, காட்டு யானை வந்து எங்கிட்டாவது வந்துட்டு போகுதா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் முக்கியமாக வந்து வச்சுருக்காங்க. எந்த இடத்துல காட்டுக்குள்ளே வந்து ஃபயர் ஆனாலும் அதுக்கு மேலே புகை வரும் பொழுது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த இடத்துல தான் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு அதுக்குண்டான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்பொழுது திண்டுக்கல்னுடைய ஃபுல் வியூ கிளியராகவே தெரியும். இது வந்து மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தெரியாது, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேகமூட்டம் இல்லாத டயத்தில் வந்து எடுத்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ரம்மியமாக இருக்குது. இயற்கையின் அழகு உண்மையிலேயே ரொம்ப அழகு தாங்க. இப்போ நம்ம வந்து சிறுமலை வந்து ரீச் ஆகிட்டோம். சிறுமலை ஊராட்சி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சுங்க, சிறுமலைக்கு வந்தாச்சு. மேலே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிறுமலைங்கிற போர்டை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா 2-3 ரெசார்ட் வரும். அதை தாண்டி வந்தீங்கன்னா ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. இங்கே வந்து ரோப் ஆக்டிவிட்டீஸு, பஞ்சி ஜம்பிங்கு, ஏடிவி ரைடு, ஜிப்லைனு, சைக்கிள் பண்ணுறது, அதாவது ஸ்கை சைக்கிளிங்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வரலாம். இதில் வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜாலியான ஒரு பிளேஸ் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ வந்து இது நான் ரொம்ப எலாபரேட்டாக வந்து காமிக்கல. இங்கே என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அடுத்து வேறு என்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த அட்வென்ச்சர் பார்க்கெலாம் தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னா சிறுமலை பழையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். இந்த ஊரை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது வந்து நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ண ஒரு ஃபால்ஸு, குட்டியாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும். நம்ம குளித்து விளையாடுறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து டீ எஸ்டேட் வரும். அதுவும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து சிறுமலை பழையூரில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குது. நீங்கள் டீ சாப்பிட்றதாகட்டும், டிஃபன் சாப்பிட்றதாகட்டும், இல்லை ஏதாவது நீங்கள் திங்ஸ் வாங்குறது, வாழைப்பழம், அப்புறம் சின்ன மிளகாய், இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்கள். இங்கே என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறுமலை வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, பலாப்பழம் ஃபேமஸ்ஸு, இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கும். குட்டியான ஒரு மிளகாய் கிடைக்கும். முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வெஜிடபிள் தான், அதாவது கிழங்கு தான். பார்க்குறதுக்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுடைய கால் வலிக்கு ரொம்பவே நல்லது. அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வாங்கி நீங்கள் சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அது உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போய் வீட்டில் சூப் வச்சு குடிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். இங்கே நீங்கள் தங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸும் இருக்குது. பட் வந்து கொடைக்கானலில் வந்து நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப கம்மியான பிளேசஸ் தான் இருக்குது. நீங்கள் அந்த சிறுமலை பழையூரை தாண்டி அப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது வியூ பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு வந்து இயற்கையில் அழகாக இருக்கும். இதை பார்த்துட்டு போகலாம். அப்புறம் அந்த சிறுமலை பழையூர்லேருந்து நீங்கள் ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் போனோம் அப்படின்னா
லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கும். அதுக்கு இடையில வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷம் பழமையான சிவன் கோவில், அதையும் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு, இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் யானை மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய வாய் வழியாக வந்து தண்ணி விழுகும். கீழே வந்து நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து குளிச்சுக்கலாம். அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளிக்கிற மாதிரி பெரிய இடம் வந்து இருக்குது. இங்கே மேலே லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து நான் சொன்ன இடம். அங்கே வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து குளித்து விளையாடலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் தாண்டி வந்தோடனே இங்கே ஜங்கிள் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த டேர்னிங் நம்ம திரும்பினோடனே சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதாவது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அப்படியே பாருங்கள். நான் வந்து அப்படியே வண்டியில் போகிறேன். ஸ்டார்ட் பண்ணு. வாவ், சூப்பரான பிளேஸுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் ஃபோனில் பார்க்கும் பொழுது அந்த லைவாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து பைக்கில் போயோ இல்லை காரில் போகும்போது பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பொதுவாக வந்து சிறுமலை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்லுன்னு நல்லா தான் இருக்கும், கூலிங்காக இருக்கும். அப்பப்போ வந்து மிஸ்டெல்லாம் இருக்கும். அதனால் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கும். சிறுமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை நாள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே நாள் தான் அதிகபட்சமே. நீங்கள் காலையில் வந்து மலையேற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பைக்லேயே ஆகட்டும் கார்லேயே ஆகட்டும் ஒரே நாள் அதிகபட்சம் சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் இப்போ நான் காமிக்கிற எல்லா பிளேஸையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். ரொம்ப கம்மியான விசிட்டிங் பிளேசஸ் வந்து இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வரும்பொழுது சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வந்துருங்க. இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்ரு, இந்த போர்டை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா வெள்ளிமலை அகஸ்தியர்புரம் சிவன் கோவில் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில்னு சொன்னாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. எத்தனை வருஷம் பழமையான கோவில் அப்படின்னா 500 வருஷம் பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த போர்டை நீங்கள் பார்த்தோன்னே இந்த மாதிரி 2 ரோடு பிரியும். அதில் வந்து ரைட் சைடில் நீங்கள் போகணும். இந்த ஊர் பேர் வந்து சிறுமலை புதூர். ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு, கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து 2 ரோடு பிரியும். இங்கிட்டு வந்து ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு போகணும். நம்ம கோயிலுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ரோடுக்கு தான் போகணும். இது வந்து சும்மா அப்படியே ஊருக்குள்ளே போகிறது. இதுக்கு மேலே வந்து ஊரெலாம் எதுவும் இல்லை, இதுதான் லாஸ்ட்டு. அங்கே தெரியக்கூடிய மலைக்கு கீழே அந்த கோவில் இருக்கும். நம்ம வந்து இந்த கோயிலில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம காமிச்ச வழியில் ட்ராவல் பண்ணி ஒரு ஆஃப் ரோடு மாதிரி வருது. அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இந்த கோயில் வந்து ரீச் பண்ணிடலாம். இங்கே அகஸ்தியர் சுவாமிகள் ஜீவசமாதி ஆசிரமம் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த சிவன் கோவில் இருக்குது. அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து இந்த பக்கத்தில் போகணும். பட் நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து கோவில். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். யாரும் அதிகம் பார்த்திராத இந்த வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். சிறுமலைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த கோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப பழமையான சிவன் கோவில். இங்கே வந்து சிவசக்தி அம்மன் ஆலயமும் இருக்குது, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து சிவசக்தி அம்மன் ஆலயம். சிவனுடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே இருக்குங்களாமா. ஸோ சிவசக்தி அம்மன் ஆலயம் வந்து இங்கே கீழே இருக்குது. இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு இங்கே போட்டிருக்காங்க. நான் அப்படியே வந்து ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு வைக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்தல வரலாறில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமாயண காலத்தில் ராமர் வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போயிருந்தார் இல்லைங்களா. அந்த டயத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்துட்டுருக்க டயத்தில் இந்திரஜித் ஏவிய அந்த பிரம்மாஸ்திரத்தில் வந்து அவர் ராமரனுடைய தம்பி இருக்கார் இல்லையா லக்ஷ்மணர், அவர் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அவருக்கு உண்டான அந்த மயக்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக ராமர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹனுமன்கிட்ட சஞ்சீவி மலை, அதாவது இமயமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவி மூலிகையை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையை ஹனுமனும் போயிட்டு அந்த மூலிகையை தேடும் பொழுது அது எது சஞ்சீவி மூலிகை அப்படிங்கிறது தெரியாதனால சஞ்சீவி மலையவே வந்து பேர்த்து எடுத்துகிட்டு வராரு. அப்போது இந்த சைடில் வரும் பொழுது
அதிலிருந்து அந்த சஞ்சீவி மலையிலிருந்து ஒரு சின்ன துகள் வந்து கீழே விழுந்துச்சுன்னும் அந்த விழுந்த ஒரு மலைப்பகுதியினுடைய பெயர் தான் வந்து சிறுமலை அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடம் உருவானதுக்கான ஒரு ஸ்தல வரலாறு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து சிவசக்தி அம்மன் ஆலயம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. இங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் நம்ம அதிகமாக பார்த்துருக்க முடியாது. அதாவது பின்னாடி வந்து சிவன் இருப்பார், முன்னாடி வந்து சக்தி இருப்பாங்க. அதனால தான் வந்து இது சிவசக்தி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த சிலையை வந்து நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வழிபாடை வந்து பண்ணிக்கோங்க, வேண்டுதலையும் வச்சுக்கோங்க. வெள்ளிமலை ஆண்டவர் அப்படின்ற பேர் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஹிஸ்ட்ரி இருக்குது. அதையும் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாமியை வழிபாடு பண்ணுங்கள், நான் வெளியே வந்துட்டு அந்த மலையை காமிக்கும் பொழுது அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறேன். சிவபெருமான் இருக்கிறதுனால அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நந்தியும் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த சிவசக்தி அம்மன் ஆலயத்தில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு கீழே தெரியக்கூடிய இந்த ஆர்ச்சி வழியாக நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே அந்த மலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து நம்ம போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு நெல்லி மரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நெல்லிக்காய் மரம். அந்த நெல்லி மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை வந்து வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த மலை வந்து வெள்ளிமலைன்னு எதுக்காக பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிவபெருமானுக்கு வந்து திருமணம் வந்து கைலாயத்தில் நடக்கும் பொழுது அங்கே வந்து எல்லா தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே அங்கே ஒன்றா கூடுறாங்க. அப்படி கூடும் பொழுது வடதிசை வந்து தாழ்ந்து தென் திசை வந்து உயருது. இதனால் வந்து நிலை குலைந்த தேவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகை வந்து சமநிலைப்படுத்த வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அகஸ்தியரை கூப்பிட்டு, அதாவது அகஸ்திய முனிவரை கூப்பிட்டு, நீ தென் திசைக்கு போய் உலகை வந்து சமநிலைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அகஸ்தியர் வந்து பணிந்து வணங்கி என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரா, உங்களுடைய திருமண கோலத்தை வந்து பார்க்கறதுக்காக இந்த இடத்துல முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் இருக்க, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், என்னை வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு உலக சமநிலைப்படுத்த சொல்கிறீங்க, என்னால் வந்து உங்களுடைய கல்யாண கோலத்தை பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்காக சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தென் திசையில் நீ எங்கே போயிட்டு உலகை வந்து சமநிலைப்படுத்துறியோ அந்த இடத்துல நான் உனக்கு வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதை வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்ட அகஸ்தியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தென் திசை நோக்கி வந்து பாபநாசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலை இருக்கு இல்லைங்களா, அங்கே பொதிகை மலைக்கு செல்லவும், அதாவது பொதிகை மலையை வந்து ரீச் ஆகவும் உலகம் வந்து சமநிலை அடையுது. அதனால் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சிவனை நோக்கி சமநிலை அடைஞ்சிச்சு சொல்லி தவம் பண்ணுறாரு. சமநிலை அடைஞ்ச உடனே சிவனும் பார்வதியும் வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க. அதனால் வந்து அந்த இடம், அதாவது வந்து பாபநாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலை வந்து அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது. சரி, நம்ம வந்து உலகை வந்து சமநிலைப்படுத்திட்டோம், சரி மேலும் நம்ம தென் திசையை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகஸ்திய முனிவர் வந்து இந்த பக்கம் பயணம் பண்ணி வரும்பொழுது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளிமலை, இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு கைலாயம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவர் இறங்குறாரு. அதை இறங்கி கைலாயத்தை போதில் காட்சி அளிக்குது. அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சிவபெருமானை நோக்கி தவம் செய்யலாம்னு சொல்லிட்டு தவம் பண்ணுறாரு. அதனால் மறுபடியும் அந்த இடத்துல வந்து சிவபெருமானும் பார்வதி அம்மையும் வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த மலை முழுவதும் வந்து வெள்ளியாக மின்னுது. அதனால் இந்த மலைக்கு வந்து பெயர் வந்து வெள்ளிமலை அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அவர் தவம் இருக்கார். அவர் தவம் இருந்த பாறைகள் வந்து இன்னுமே இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அவர் தவம் செஞ்ச இடத்துக்கு பேர் வந்து அகஸ்தியர் குண்டு அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அந்த பேர் மருவி அகஸ்தியர் மடம் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து அப்படியே பேர் மருவி அகஸ்தியர் புரம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்தினுடைய பெயர் வந்து அகஸ்தியர் புரம். சிவபெருமானும் பார்வதி தாயும் காட்சி கொடுத்ததுனால தான் இப்போ இந்த கோவிலினுடைய பெயர் வந்து சிவசக்தி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாமி வழிபாடு பண்ணுறதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து. ஓகே. இங்கே மலை மேலே போகிறீங்களா? போயிட்டு வந்துட்டீங்க. நடந்து போகலாங்களா? லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு போகலாமா? எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா போகிறதுக்கு? ஓகே சரிங்கண்ணா, நன்றிங்க.
நம்ம இப்போ சிவபெருமானை பார்க்குறதுக்கு இப்போ தெரியுது ஆர்ச்சுக்குள்ளே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கல் படிக்கட்டுகள் வரும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லுமே கல் படிக்கட்டுகளாக தான் இருக்கும். போகிற வழியில் நம்மளுக்கு வந்து பார்க்கும்பொழுது இங்கே இடுமன் கோவில் வந்து வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம நடந்து மேலே போயிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா உச்சியில் இந்த மாதிரி கல்லால் அடிக்கின ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும். அங்கே விநாயகர் பெருமானும் நாகராஜா சாமியும் இருக்கும். அதை தாண்டி நம்ம மேலே போனோம் அப்படின்னம்னா முருகப்பெருமான் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு மேலே நம்ம போனோம் அப்படின்னம்னா சிவபெருமான் இருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய மரம் தான் வந்து நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்துக்கு கீழே சிவபெருமான் இருக்கிறது வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை வந்து கமெண்ட் பாக்ஸில் வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிவபெருமான் சிலை வந்து 500 வருஷம் பழமையான சிவன். ஸோ உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க. இந்த கோவிலில் வந்து அகஸ்திய மாமுனிவருக்கு தனியாக ஒரு கோவிலே இருக்குது. அதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவருடைய சிலையும் வந்து இங்கே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அகஸ்திய மாமுனிவர் வந்து ஒரு பாறை மேலே உட்காந்து தியானம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, தவம் இருந்தார் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த அகத்திய முனிவருடைய கோவிலை வந்து பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். இங்கே ராமம் போட்ட மாதிரி ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா. இந்த பாறை மேலே தான் வந்து அகஸ்தியர் வந்து நீண்ட நாட்கள் வந்து தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் தவம் பண்ணி அவர் வந்து அடிக்கடி வந்து சிவபெருமானை நோக்கி வேண்டுவாராம். அதே மாதிரி அந்த மலை மேலேயும் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மலை மேலேயும் வந்து தவம் பண்ணுவாராம். இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடமாடி கொண்டிருந்த பகுதி. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வீடியோ நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வந்து அந்த ஒரு பாக்கியத்தை வந்து பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் யாரும் பார்க்க முடியாத ஒரு காரணத்தினால நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க, கண்டிப்பாக நடக்கும்னு நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து நடக்கும். நானும் வந்து சிவன்கிட்டையும் சிவசக்தி அம்மன்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இது போல் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ்.